மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் என மார்கழியின் பெருமையை கூறியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணனே கூறியிருக்கிறார். வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள்தான் திருப்பாவை பாடல்கள். திருமணமாகாத பெண்கள் மார்கழியில் திருப்பாவை பாடுவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. அது அவர்களுக்கு நல்ல கணவனை பெற்றுத்தரும் என்பதுதான் அவர்கள் நம்பிக்கை. இன்று மார்கழி மாதத்தின் 23ஆம் நாளில் திருப்பாவையின் 23வது பாடலைத்தான் சிந்திக்கவிருக்கின்றோம். முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின் விளக்கத்தை பார்க்கலாம். மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதரு மா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், இந்த உலகமானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களின் கூட்டுச் சேர்க்கையால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலும் நீரின்றி எதுவும் இயங்கவே முடியாது. இதனால் தான் வள்ளுவ பெருந்தகை கூறினார், நீரின்றி அமையாது உலகு என்று. சிங்கம் என்பது கம்பீரமாகவும் தைரியமாகவும் இருக்கக்கூடிய விலங்கு. காட்டின் ராஜா என அழைக்கிறோம். சிங்கத்தின் அடையாளம் சக்தி, தைரியம், வலிமை. சிங்கம் தன்னை விட பெரிய விலங்குகளுடன் சண்டையிட்டு தோற்று போனாலும் முயற்சியை மட்டும் கைவிடவே விடாது. மீண்டும் தனது வேட்டையை தொடரும். அதிக இடத்தில் நாம் தோல்வியடைய வேண்டிய நிலை வரும். ஆனால் தோல்வி வாழ்க்கையின் ஒரு பகுதி என நினைத்து வெற்றி அடையும் வரை நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிங்க குட்டியானாலும் கூட அது மிகப்பெரிய யானையை தாக்க விரும்பும். இளம் வயதானாலும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டதுதான் சிங்கம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்று கண்ணதாசன் பாடுகிறார். ஆம்பள சிங்கம்டா என வீரத்தை பறைசாற்றும் போது ஆண்கள் காலரை தூக்கிவிட்டபடி கூறுவதும் இந்த வசனம்தான். சிங்கம் நாம் நினைப்பதை விட பல மடங்கு பிரம்மாண்டமானது. அமைதியாய் தோற்றமளித்தால் அழித்து விடுவார்கள், ஆளுமையான தோற்றத்திற்கு அடங்கி விடுவார்கள் என்பது சிங்கத்திற்கு நன்றாகவே தெரியும் போல. நன்கு உண்ட சிங்கம் வேட்டைக்கு பின்னர் பல நாட்களுக்கு வேட்டையாடுவதே இல்லையாம். சிங்கத்தின் ஒரிஜினல் கர்ச்சனையை கேட்டதுண்டா? கேட்டுத்தான் பாருங்களேன். சிங்கம் சிங்கிளா இருந்தாலும் மாஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும். சிங்கம் தன்னுடைய கர்ஜனை மூலம் காட்டில் தனது அதிகார எல்லையை நிர்ணயிக்கிறது. வலிமையில் மட்டுமல்ல, தனது குரலால் அதிரச் செய்யும் வலிமையான குரலையும் கொண்டுள்ளது சிங்கம். பெண் சிங்கங்களுக்கு பிடரிமயர் அதிகமாக இருக்குமாம். ஆண் சிங்கங்களின் மீதுதான் அவைகளுக்கு அதிக ஈர்ப்பு வருமாம். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் பிடிக்கிறதாம். அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறதாம். நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது என்று பாடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். தூநிற வெள்ளை அடர்த்தார் சூரிய நிவ பூவை புதுமலரான் என்று சிலப்பதிகார வரிகள் காயாம்பூ பற்றி சொல்லுகிறது. காயாவின் புதிய மலர் போன்ற நிறத்தை உடைய இந்த அழகிய குமரி என்பதுதான் இந்த வரிகளின் பொருள். காயாம்பூ தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர காட்டுப் பகுதிகளில் ஒரு காலத்தில் பரவலாக இருந்த பூ. காடும் காடு சார்ந்த இடங்களில் தான் இந்த பூ சாதாரணமாக காணப்படும். கண்ணனின் நிறத்தை இந்த காயாம்பூவின் நிறத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே என்று அழைக்கிறாள். புகழ் புரிந்த இல்லில்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீறு நடை என்று கூறுகிறார் வள்ளுவர். இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? புகழை விரும்பிய மனைவியை பெறாதவர்க்கு அவர்களை ஏளனம் செய்வார் முன்னே ஆண் சிங்கம் போல் நடக்கும் பெருமித நடை இல்லை என்று கூறுகிறார். இங்கே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் கூறுகிறாள், வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து எங்களுக்கு அருள் செய் என்று கண்ணனை அவள் உரிமையுடன் அழைக்கிறாள். அரியாசனம் என்றால் என்ன? அரி பிளஸ் ஆசனம். அரி என்றால் சிங்கம், ஆசனம் என்றால் இருக்கை. சிங்கம் அமரும் இருக்கை என்பது பொருள். மன்னன் அமரும் இருக்கையை ஆசனம் என்று கூறுவார்கள்.
அவர் இருக்கும் இருக்கையின் இருபுறமும் கைகள் வைத்துக் கொள்ளும் நீண்ட இடங்களின் முனைகள் சிங்க உருவம் கொண்டதாயிருக்கும். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் வீற்றிருந்த ஆசனம் சிங்காசனம் என்று அழைக்கப்பட்டது. வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி நீ அருள வேண்டுகிறோம் என்று அந்த பெண்கள் கண்ணனை அழைப்பது போல் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். விலங்குகளின் அரசன் சிங்கம், பகையாளிகளை வென்று வீழ்த்துவதில் சிங்கம் போன்றவன் அரசன். பகைவருக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பவன் அரசன். சிங்கம் போன்ற நெஞ்சுறுதி கொண்டவன் அரசன். சிங்கம் போன்று நடை போடுவான் அரசன். கண்ணா, சிங்கம் போல நடை போட்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்கள் கோரிக்கைகளை கேட்டு பதில் கொடு என்று உரிமையுடன் அழைக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படி அந்த கண்ணனிடம் கேட்க முடிகிறதா என்பதை சிந்தனை செய்யும் நேரம்தான் இது. நன்றி.